ஹலோ கைஸ், வெல்கம் டு வினு முன் வரைக்கும். இப்போ நம்ம வந்து பார்ட் ஒன்று ஆயிரத்தாங்க கைஸ் பார்க்க ஒரு சாப்டருக்குள்ள போகலாம் கைஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லூனா வந்து அவள் இந்த பிளட் மூணுங்கிற அட்டாக் யூஸ் பண்ணி அந்த மெர்ஜிடு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த வைஸ் பேட்ரியாவுக்கு வந்து ரெண்டாக ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிடுவாங்க கைஸ். அப்படி அட்டாக் பண்ணோன்னே வந்து அந்த அந்த பாடிக்குள்ளே அந்த வைஸ் பேட்ரியாக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்பும் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும் பாதியாக. அப்படி ஸ்ப்ளிட் ஆயில் வந்து அதில் இருக்கிற ரியாக்ஷன் வந்து அந்த பாடி வந்து டெஸ்ட்ராய் ஆயிருங்க. அந்த வைஸ் பேட்ரியாக்கு வந்து அதில் அழிஞ்சு போயிடுவான் அவனும் அந்த ஆர்பு. ஆனால் அந்த ஆர்பு வந்து க்ரியேட் பண்ணுற இம்பேக்ட் வந்து அந்த டிஸ்ட்ரக்டிவ் பவர் வந்து இந்த வானத்தை நோக்கி மேலே போய் ஒரு மாதிரி ஆர்பு ஷேப்பில் ஒரு டொமைன் ஷேப்பில் வந்து ஸ்கையில் வந்து க்ரியேட் ஆகுது. அது வந்து ஐலேண்ட் லெவலுக்கு அது வந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. லூனா வந்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இது எப்படியாவது நான் டக்குன்னு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி அக்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பிளாக் ட்ராகன் மோரக்கானில் வந்து ஏறி வந்துட்டுருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது மேலே வந்து லூனா வந்து மேலே பார்ப்பான். மேலே பார்க்கும்போது ஹீரோ வந்து அக்கா என்னோடய கையை பிடிச்சிக்குங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து லூனா கிட்ட சொல்லுவாங்க. லூனான்ட்டு யங்கஸ்ட் நீ தான் வந்து உன்னோட அக்காவை காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கையை பிடிச்சி அங்கே போயிடுவாங்க. அந்த அந்த ஆர்பு வந்து க்ரியேட் பண்ண அந்த மேலே வந்துச்சுல கேஸ், அது வந்து 12 கடவுள்களோட சக்தி இருக்குது அந்த ஆர்பில். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோர்ஸ் வந்து அவங்க சண்டை கட்டினாங்களே அந்த ஐலாண்டையே ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிருங்க அந்த பவரோட இம்பேக்டில். அதுக்கப்புறம் சீன் அங்கே கட்டாயுது. இந்த மாதிரி வர்மெட்டோட எம்பையர் அந்த கிங் இருப்பான்லங்க அந்த எம்பரர் அவங்ககிட்ட போகுது. அவன் வந்து இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸோட லீடர் இருப்பான்லங்க அந்த எம்பரோட ரைட் ஹேண்ட் ரெட் ஸ்கார்ஃப் கட்டிட்டு போனான். அந்த ரெட் ஸ்கார்ஃப் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மேசிவான ஒரு மானா வந்து அங்கே கிடைக்கிது, அந்த சிக்னல் வந்து அது கிடைக்கிது, இது மாதிரி எமிட் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சண்டையில் வந்து அந்த விண்டு ட்ராகனை வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஸ்கார்ஃப் வந்து இந்த இவங்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த எம்பரர்கிட்ட. அந்த எம்பரர் இருந்துட்டு அப்போ அந்த வைஸ் பேட்ரியாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரில, நீ என்ன நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்வர் ட்ராகன் தான் இதை பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஆனியா அப்புறம் அந்த சில்வர் ட்ராகன் கூட்டிகிட்டு வந்துச்ச கெஸ்ட் அவங்க எங்கே போனாங்கன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லும்போது அவன்ட்டு அதுக்கும் எனக்கு தெரில அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த எம்பர் இருந்துட்டு கடுப்பாயிட்டு உனக்கு என்ன தான் தெரியும், உன்னாலேயே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியலனா இப்போ இந்த கண்ட்ரியில் வந்து யாருனால கேதர் பண்ண முடியும், இந்த மிஸ்டேக் வந்து திரும்ப வந்து நடக்காமல் பார்த்துக்க, முதல்ல அந்த ஆனியை வந்து கண்டுபிடி, இந்த மாதிரி அந்த அந்த பவரில் இம்பேக்டில் வந்து அந்த ஐலாண்டே வந்து டெஸ்ட்ராய் இருக்குது. இது வந்து முக்கியமாக இது காரணம் வந்து அந்த சிப்பில் ஃபேமிலி வந்து ஒரு பொருளை உருவாக்குனாங்க. அதாவது அந்த பொருள்னு அவனுக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி பொருள் அப்படின்னு சொல்கிறங்காட்டி அந்த ஆர்வத்தை வந்து அவனும் சொல்கிறான். ஆனால் தட் திங்க் அப்படின்னு சொல்லியிருப்பான், அந்த பொருள்னு சொல்லியிருப்பான், அதோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ வந்து அவனுக்கும் தெரியும். அப்படி சொல்லிகிட்டே வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு அந்த ஆனியாவை கண்டுபிடிக்கிற வழி இப்போ அப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அவளை வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டா, அந்த சிட்டிலேருந்து காணாமல் போயிட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி பேப்பரை வந்து மிஸ்ஸிங் போஸ்டரை வந்து வச்சு அவளை தேடி கண்டுபிடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுவான் கைஸ். அடுத்ததில் வந்து சீன் அங்கே கட்டி வேறு இடத்துக்கு போகுது. அந்த ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்டோ அந்த ஜைன்ஜெட்டிங்கான ஒரு ரோபோட்டை வந்து ஒரு ஃபேட்டி க்ரியேட் பண்ணியிருப்பான்ல கைஸ். அதாவது லேடி லூனாவுக்கு கூட மேலேயும் கூட ஒரு காஜில் சுற்றிட்டு இருப்பானே ஒரு ஃபேட்டி ஸ்பெக்ஸ் போட்டு, அவனை தான் இப்போ காட்டுறாங்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து இது கேட்டிங்களா, என்ன தைரியமாக இருந்தால் வந்து அவனுக்கு வந்து அந்த ஆர்பை யூஸ் பண்ணியிருப்பானுங்க, அது வந்து நான் கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணேன், அதை வந்து இவனையும் அதுக்குள்ளே யூஸ் பண்ணானுங்க, இன்னும் அது ஃபுல்லாகவே ஃபினிஷ்ட் ஆகலை, அது வெறும் 12 கடவுள் பவர் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. அதில் பழமையான கடவுள் வந்து இந்த சோல்ரேட், அந்த சில்வர் ட்ராகனோட வோல்ட்டா அந்த மாதிரிலாம் வருவாங்க. இந்த விண்டு ட்ராகன் இருக்கிற அவனுமே பழைய ட்ராகன் தான். ஆனால் இப்போது நிறைய புது சின்ன சின்ன கடவுள்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த யூரியா இருக்கல்ல கைஸ், அவளோட அந்த காட் ஆஃப் இன்சைட் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடவுளுக்கு தான். சோல் ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன கடவுள் தான். அது மாதிரி எல்லா கடவுளோட பவரையும் வந்து கேதர் பண்ணி அதில் மூலமாக உருவாக்குற பவர் தான் வந்து ஃபுல் ஸ்டோன். அதுதான் வந்து அதோட முழுமையான பவர் கிடைக்கும் அப்படி சொல்லி அந்த குண்டை வந்து சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பாங்க. என்ன தைரியம் தான் வந்து என்னோட இந்த மாதிரி அழிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இவன் இருந்துட்டு அவன் திங்கிறதெல்லாம் வந்து அவன் மேலே தெரிச்சிட்டே தான் இருக்கும். இவன் வந்து கட்டுப்புள்ள இருப்பான். கட்டுப்புள்ள இருக்கும்போது நல்ல வேலை அவனுக்கு வந்து இது பண்ணிட்டானுங்க. இனி வந்து நான் இந்த பன்னியை வந்து கொல்ற பிளானை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதாவது இந்த ஃபேட்டி வந்து இவனும் கொல்றதுக்கு தாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இவன் பண்ணுறது இவன் என்னென்னு பண்ணிகிட்டு இருக்கானோ
இவனோட நடந்துக்கிற விதம் எல்லாத்தையுமே வந்து எரிச்சலை கிளப்பிகிட்டு இருக்கும் அவனுக்கு. நம்ம பார்க்குற நமக்கே அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் கைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லீடர்கிட்ட பேசணும், இந்த மாதிரி சிப்பில் ஃபேமிலிக்கிட்ட வந்து நம்ம வந்து கனெக்ஷனை வச்சுக்கிறத வந்து மெயின்டைன் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் இந்த மாதிரி லீடரை பற்றி பேசணும், லீடர்கிட்ட வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஆல்பம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தது வந்து இவனுக்கு தான். இவன் வந்து ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனை வந்து சேர்ந்தவனுக்கு. அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கான்ல, அவன் வந்து வைஸ் லீடர். அது மட்டும் இல்லாமல் இவன் இன்னொருத்தருக்கானுங்க அந்த ஃபேட்டி, அவன் தான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபேக்டெலாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அவனும் வந்து ஒரு கான்ட்ராக்டர் தான் கேஸ் அந்த ஃபேட்டியும். வெல்கேஷ் இப்போ சீன் வந்து அங்கே கட்டாயி வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஒரு மாதிரி கேம்பிங் சைட் மாதிரி போட்டு அதில் மீட்டை வச்சு சாப்பிட்ருக்காங்க. ஒரு ட்ராகனும் கூட ஒருத்தனும் வந்து சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நீ வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டே அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் வந்து அந்த அங்கே இருக்கிற ஒயிட் ஹேர் கிட்ட பேசிகிட்டு இருக்குங்க கைஸ். அதுக்கு அவன் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பா அப்படின்னு நினைக்கும்போது அந்த ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து ஒரு பழமையான ஆர்டிஃபேக்டை வந்து இந்த ஹீரோ வந்து அவங்களோட ஸ்குவாடை வந்து இந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த மூரக்கான் அனுப்பும்போது மூரக்கான் வந்து ஒரு ஜைஜெண்டிக்கான ரோபோட் பார்த்து அழிச்சிருக்கும்ல. அதை பற்றி தான் வந்து இந்த ரெட் ட்ராகன் பேசிகிட்டு இருக்குது. அது வந்து இருந்துட்டு இந்த மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணி வந்து ஷேடோ எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ரோபோட் வந்து அழிஞ்சிருக்கு. நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ராகன் வந்துட்டு இப்போ வந்து ரெண்டு ஷேடோ ட்ராகன் தான் இருக்குது. ஒன்று வந்து மூரக்கானோட சிஸ்டர், அவளும் வந்து ஷேடோ ட்ராகன் தான், ஆனால் அவள் பேர் மீஷான்னு வரும். அந்த மாதிரி மூரக்கான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தூக்கத்துலேருந்து எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க யாருக்குமே தெரியாது. மூரக்கான் வந்து இருக்கிறான்னே தெரியாது, அவன் காணாமல் போய்ட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட்டெல்லாம் பண்ணினது வந்து அந்த மூரக்கானோட சிஸ்டரான மீசா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி சில்வர் ட்ராகன் வந்து இந்த மூரக்கானோட எக்ஸில், அதனால வந்து இந்த மாதிரி மீசா வந்து கண்டிப்பாக வந்து இந்த சில்வர் ட்ராகனுக்கு தெரியும். இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். ஒன்று வந்து அந்த சில்வர் ட்ராகன் வந்து நம்ம நினச்சதோட பவர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அது யாராவது வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும் மீசாங்கிற மாதிரி. ஏன்னா வந்து அந்த ஷேடோ பிரெத் மூலமாக தான் அந்த ரோபோட் வந்து டெஸ்ட்ராய் இருக்கும். அதனால் வந்து இது மீசான்னு நினைக்கிறாங்க. மூரக்கான் வந்து உயிரோடு இருக்கான், இந்த மாதிரி வெளியில் வந்துட்டான்னு யாருக்குமே தெரியாது கைஸ். அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த ட்ராகன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உன்னோட தம்பி வந்து இறந்துருக்கானே, அதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கவலையாக தான் இருக்குது, என்ன பண்ண சொல்கிறான் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ராகன் வந்துட்டு நீ வந்து கடவுள்லாம் மாறக்க முயற்சி பண்ணிகிட்ருக்க, இது நல்லா யோசிச்சு உன்னோட முடிவியெல்லாம் எடு அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் சொல்லுது. இப்போ தான் அவனையே காட்டுறாங்க, அவன் தான் வந்து இந்த சிப்பிலோட ஃபேமிலியோட பேட்ரியாக். இப்போ வந்து நம்ம வந்து அந்த சிப்பில் ஃபேமிலியோட பேட்ரியாக்கும் காமிச்சிட்டாங்க, அப்புறம் அந்த அவங்களுக்கு கைக்கூலியாக இருக்கிற அந்த வெர்மட் எம்பையரோட எம்பரரையும் காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் இருக்குமில்ல கைஸ், கிரிமினல் ஆர்கனைசேஷன், அவங்களும் வந்து இதுக்கு 3 பேருமே வந்து இந்த இன்சிடெண்ட் இந்த இதுக்கு வந்து ரிலேட் ஆகியிருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போ இது விஷயத்தில் வந்து உள்ள மிக்ஸ் ஆகிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரீசனாக இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியும். இந்த 3 பேர்த்துக்குமே ஒன்றும் தெரியாமல் கிடையாது, எல்லாருமே வந்து கை குலுக்கிறாங்க கைஸ். அதுக்கப்புறம் சீன் அங்கே கட்டாது கைஸ். ஹீரோ வந்து இந்த மாதிரி அவர் ஒரு டோரில் தட்டும்போது கில்லி வந்து ஓப்பன் ஆகிட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, கில்லி இந்த மாதிரி நீ வந்து சமைச்சு கொடுக்குறியா, நாங்கள் வந்து ரொம்ப தூரமாக வந்து வானத்தில் பறந்து வந்துகிட்டே இருக்கிறங்காட்டி வந்து எங்களுக்கு சாப்பிட்றக்கு எதுவும் கிடைக்கல, அதனால் சாப்பிட்றக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது கில்லி வந்து நீங்கள் வந்துட்டீங்களா யங் மாஸ்டர் அப்படின்னு பார்த்துட்டு தான் கைஸ் அப்புறம் லூனாவை பார்ப்பா. அப்புறம் லூனாவை பார்த்து மயங்கி விழுந்துருவா கைஸ். ஏன்னா வந்து ஹீரோ வந்து மேஜிக், இந்த மூரக்கான் இது எல்லாமே வந்து கில்லிக்கு தெரியும், ஆனால் இது வந்து லேடி லூனாவுக்கு தெரியும்னு வந்து கில்லிக்கு தெரியாது. எப்போ ஃபேமிலிக்கு வந்து இது இன்ஃபார்ம் பண்ணால் வந்து ஹீரோ வந்து போட்டு தெளிடுவாங்க கைஸ். ஏன்னா அது வந்து ஃபர்பிடன்ட் மேஜிக் யூஸ் பண்ணுறதெல்லாம். அவங்க வந்து இந்த மாதிரி ஓத்து வந்து அதாவது அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தங்காட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கோட பாடியும் கூட அவங்க ஃபேமிலியில் வந்து புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து அவங்க எங்கேயோ வேறு ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ஹானர் கொடுக்குற இடத்துல ஒரு சமாதியெல்லாம் கட்டி வச்சுருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பேட்ரியாக் இந்த ஃபேமிலியை ஃபவுண்டரை வந்து அங்கே புதைக்க விட்ருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அக்ரிமெண்ட் தான் கைஸ். இந்த அக்ரிமெண்ட்னால ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கே அந்த நிலமைனா இப்போ ஹீரோக்கு யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஃபேமிலிக்கு தெரிய வச்சுட்டு என்னன்ட்டு. அதனால வந்து கில்லி வந்துட்டு போச்சு, நம்ம யங் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியை எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீனில் வந்து லூனா வந்துட்டு இந்த மாதிரி வந்து உன்னோட கில்லி வந்து உன்னோட பர்சனல் மைண்ட் வந்து உன்னை ரொம்பவுமே ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கிறா,
நீ வந்து கொடுத்து வச்சவன் சின்ன அப்படின்னு சொல்லும்போது உண்மைதான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதே டைமில் இந்த கோஸ்ட் பிளேட் இருப்பான்ல, அந்த டைக்கன் கிங்டத்தோட ரூலர், வருங்கால ரூலர், அவன் வந்து இருந்துட்டு அவன் வந்து உள்ளே வருவான். உள்ளே வந்திருந்தோடனையும் யங் மாஸ்டர் ஜின் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளாக் ட்ராகனும் வந்துட்டு அது எல்லாருமே பார்த்துட்டுப்பாங்க. பார்த்துட்டு வந்து யங் மாஸ்டர் இவங்களாம் யார் புதுசாக இருக்காங்க, நான் வந்து லேட் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்குங்க, இதுதான் வந்து என்னோடய எல்டர் சிஸ்டர் லேடி லூனா அப்படின்னு சொல்லும்போது, லூனா ரன்சாண்டல் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஒயிட் வேலா அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிப்பட்டிருப்பாங்க. ஏன்னா லேடி லூனா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். அவன் லூனா இருந்துட்டு நீங்கள் தான் கோஸ்ட் பிளேடா, அவங்கள பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அதுக்கு வந்து நான் ஹானராக ஃபீல் பண்ணுறேன் லேடி லூனா, உங்களுக்கு வந்து என்னோடய க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சில்வர் ட்ராகன் அங்கே தான் கைஸ் உட்காந்துட்ருக்கோம், கட்டுப்புல் உட்காந்துட்ருக்கோம். அது அவன் வந்துட்டு இது யார் அப்படின்னு கேட்கும்போது இதுதான் மிஸ் சில்வர் ட்ராகன் அப்படின்னு சொல்லும்போது ஓல்டா கான்ட்ராக்டர்ஸோட சில்வர் ட்ராகனா, ஓல்டா, அதாவது இந்த கடவுள் பேர் ஓல்டா கைஸ். இந்த பேரே வாய்க்குள்ள வர வளைய மாட்டேங்குது கைஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் மிஸ்டேக் வந்துச்சுன்னா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சில்வர் ட்ராகன் வந்துட்டு அவங்க அந்த கோஸ்ட் பிளேட் போட்டு இந்த மாதிரி ஆனியா எங்கேயா அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி தான் நான் வந்து சொல்லலான்னு நினச்சேன். முதல்ல நான் வந்து உங்களை வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ண சொல்லிட்டு அவன் வந்து கீழே குனிஞ்சு ஹானராக வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா வந்து போன சீனில் வந்து மூரக்கான் கிட்ட வந்து அவன் கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்திருப்பான். ஆனால் இந்த டைம் வந்து மூரக்கான் வந்து ஜின்னு இருக்கான்னு சொல்லி அவன் கம்முன்னு இருப்பான். ஆனால் எல்லா ட்ராகனுமே அப்படி இருக்காது, அது எல்லாத்துக்குமே வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறது தான் கைஸ் முக்கியம். அவன் இருந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலான்னு நினச்சேன், இந்த மாதிரி இந்த லாட்ரி, அதாவது இந்த யூரியா இருப்பல்ல கைஸ், அந்த கான்ட்ராக்டர் பேர் வந்து அஸ்மீல், அந்த கான்ட்ராக்டருக்கு கீழே இருக்கிற சர்வெண்ட் ட்ராகன் பேர் வந்து லாட்ரி கைஸ். அந்த லாட்ரி வந்து வந்துட்டான், சடனாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே வந்து ஷாக் ஆயிரும். எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு வந்து எந்த மெமரிஸுமே இல்லை, அவன் வந்து கடத்திட்டு போன மாதிரி எந்த மெமரிஸுமே இல்லை, அவன் மட்டும் அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான், அவனை வந்து கடத்திட்டு போன மாதிரியே தெரியல, நான் என்னமோ வேறு ரீசனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் கைஸ் காட்டுறாங்க அந்த ட்ராகனிவே. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பாப்பா மாதிரி தான் கைஸ். அது ரொம்பவுமே சின்ன குழந்தை ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது, பழமையான ட்ராகன் கிடையாது, ரொம்பவுமே சிறுசு. அதனால தான் போன பாட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன ட்ராகன் வந்து நீ கடத்திட்டு போட்ட வின் ட்ராகன், அந்த சில்வர் ட்ராகன் வந்து அந்த வின் ட்ராகன் கிட்ட சொல்லியிருக்கும். அது ரொம்பவுமே குட்டி ட்ராகன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் அஸ்மீல் அந்த கடவுளுமே வந்து சின்ன கடவுள் தான், அது அந்த சோல் ரேட் அளவுக்கு வந்து பெரிய கடவுள் கிடையாது. அதுவும் கடவுள்லேயும் ஒரு லெவல் இருக்காங்க, ட்ராகன்லேயும் ஒரு லெவல் இருக்காங்க கைஸ். இது நீங்கள் புரிஞ்சுக்கங்க, போட்டு குழப்பிக்காதீங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்பிளாக. அதுக்கப்புறம் அந்த மூரக்கான் வந்துட்டு அந்த ஜிப்பில் ஃபேமிலி தான் இதுக்கு காரணம், அவனுக்கு வந்து இருக்கிற ட்ரேஸையெல்லாம் வந்து அழிக்க பார்க்குறானுங்க, அந்த ஆர்புக்கு ரிலேட் ஆனதை அவனுக்கு வந்து எல்லா கடவுளோட கான்ட்ராக்டர் இப்படி திருடி வச்சுட்டு கடத்தி வச்சுட்டு அது மூலமாக வந்து அவனுக்கு அந்த ஆர்பை க்ரியேட் பண்ணுறானுங்க. சொன்ன மாதிரி எல்லா ஆர்பையும் வந்து க்ரியேட் பண்ணிட்டான்னா வந்து இது பிரச்சனையாயிரும். அவனோட எண்ணமே வந்து ஹீரோவோட அப்பா இருக்கார்ல கைஸ், அவர் இருக்கிற வரைக்குமே வந்து இந்த ஆர்பு இல்லாமல் வந்து அந்த ரன்சாண்டல் ஃபேமிலி வந்து இவங்க டேக் ஓவர் பண்ண முடியாது. அப்படி டேக் ஓவர் பண்ணால் இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இந்த ஆர்பு வந்து தேவைப்படுது. அதாவது இந்த 12 கடவுளில் வந்து லூனாவே அசால்ட்டாக போட்டு தெளிட்டா. அப்போ ஹீரோவோட அப்பாவை ஃபேஸ் பண்ணால் இதை விட பயங்கரமாக இருக்கிற எல்லா கடவுளோட பவரும் அந்த ஆர்பில் செலுத்தி அதை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றினா மட்டும்தான் அதை ரன்சாண்டல் ஃபேமிலி வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். அதாவது அவங்க அப்பா வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா வந்து டெத் ஆகிற வரைக்கும் அந்த ஜிப்பில் ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணுவாங்க ரன்சாண்டலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு தான் அவங்க அப்பா வந்து நீ இந்த மாதிரி ஷோல்டர் பவர் வந்து மாஸ்டர் பண்ணு, ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ்ன்னு சொல்லி தான் அவங்க அப்பா வந்து 5 வருஷம் அனுப்பிச்சி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த சீன்லேயே வந்து லூனா வந்து இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டே பேசிகிட்டு இருப்பா கைஸ். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து அந்த கில்லி வந்து எந்திரிப்பா. கில்லி எந்திரிச்சுன்னு எங்கள் மாஸ்டர் நீ எந்திரிச்சிட்டியா கில்லி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எங்கள் மாஸ்டர் நான் எதுக்கு மயங்கினா அப்படின்னு சொல்லும்போது அந்த மறுபடியும் லூனா பார்த்துட்டு கில்லி மறுபடியும் பயங்கி விழுந்துருவா கைஸ். இந்த மாதிரி ஃபன்னாக தான் போயிட்டுருக்கோம். அடுத்த சீனில் வந்து லேடி லூனா வந்து இந்த மாதிரி ஒயின் குடிச்சிட்டே வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பா. நீ வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கட்ஸ் இருக்கிறவன் தான், நீ இந்த மாதிரி ஆக்ஷனை அழிச்சிருக்கிற, ஃப்ரீ சிட்டி ஆஃப் டைக்கானுக்கு வந்திருக்க,
இந்த மாதிரி விண்டு ட்ராகனையும் அதுக்கப்புறம் அந்த வைஸ் பேட்ரியாக்கும் வந்து அழிச்சதில் வந்து உன்னோட பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து மேஜிக்கும் கற்று வச்சுருக்கிற, இந்த மாதிரி சோல்டேட் கூடயும் கான்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க. நீ வந்து உனக்கான ஸ்டேட்டஸ் வந்து நீ வந்து எப்போ ப்ரூவ் பண்ணிவிட்டு, நீ கூடிய சீக்கிரத்துலேயே வந்து இது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீ வந்தே 2 மாதம் தான் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளேயே நீ இவ்வளோ ப்ரூவ் பண்ணிட்ட. இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவர் வந்து யோசிக்காம அவனை கொண்டுருவார். ஏன்னா அந்த மேஜிக்கும் இந்த மாதிரி சோல்டேட் கூட கான்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது வந்து அவங்க சோல்டேட்டு கூட கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறது தெரியுங்க, ஆனால் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறது தெரியாது. அப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சால் உங்கள் அப்பா வந்து உன்னை கொண்டுருவார் ஜின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து டேரெக்டாக கில்லி வந்து அப்போ எந்திரிச்சோன்னே வந்துட்டு அவள் வந்து இருந்துட்டு இதுவெல்லாம் எப்படி இது இப்போதைக்கு வந்து இதை வந்து நம்ம பேட்ரியாக்கிட்ட வந்து தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது லூனா வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி பேட்ரியாக் ஏற்கனவே வந்து தெரியும், அவர் வந்து இது மூலமாக வந்து ஒரு பிளைண்ட் ஐயா வந்து அதாவது அதை வந்து கண்டுக்காத மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கிளானை வந்து விசிட் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லூனா வந்துட்டு நீ வந்து கொடுக்கப்பட்ட மிஷனை வந்து விட்டுட்டு நீ வந்து கிளானுக்கு திரும்புறது வந்து நல்லதில்லை ஜின், நீ வந்து உங்கள் அப்பா வந்து உன்னை கொன்றுவார், நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா எதுவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரத்துலையுமே அவர் வந்து உன்னை அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னை பாதுகாக்குங்க அக்கா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து லேடி லூனா பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆர்பு விஷயம், இந்த ஜிப்பில் வந்து அந்த அழிஞ்சது, இவங்கெல்லாம் வந்து ஃபாதர் இருக்கும்போதே வந்து நம்மளோட கிளானை வந்து டேக் ஓவர் பண்ண பார்க்கறதுல நான் வந்து ஃபாதருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போவார். அவங்க அக்கா வந்துட்டு சரி சின்ன தம்பி நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த எப்போ போகலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கேட் முன்னாடி போய் நின்று நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி அது மூலமாக தான் டக்குன்னு போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க கடைசியாக வந்து கிளானுக்கு வந்துடுவாங்க. அப்படி கிளானுக்கு வரும்போது அங்கே வந்து இன்னொரு சிப்ளிங் வந்துட்டு அப்போ நீ என்ன சொல்ல வர, நீ அவனை பார்த்துருக்க ஆனால் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனுக்கு வந்து அங்கே மோட்டிவேட் பண்ணுறதுட்டு போட்டு நீ அவனை வந்து உன் கூட கிளானுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, இது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லையே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த சிப்ளிங் வந்துட்டு. அப்புறம் இவர் லேடி லூனா வந்துட்டு உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி உள்குத்தாக பேசிகிட்டு இருப்பாள். ஏன்னா இது வந்து லூனாவுக்கு சின்ன ப்ராப்ளம் தான். ஏன்னா வெளியில் கூட்டிகிட்டு போன ஒரு கேண்டிடேட்டை வந்து இவன் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காள் திரும்ப கிளானுக்கு. அதனால் ஹீரோ வந்துட்டு எனக்கும் தெரியுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இதோடய வந்து பார்ட் 29 முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாங்க. லைக் அண்ட் ஷேர்னுக்கா கமெண்ட் பண்ணுங்கள். வெல் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அதுக்கு பை.